காலைல 5 மணிக்கே வந்து முருகனுக்கு ஒரு கும்பிட போட்டு எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சு கொடு முருகா அப்படின்னு வேண உடனே இச்சு இச்சு இச்சுன்னு 3 முறை சகனம் குத்தானே. எதுக்கு? அட ஆமாண்ணே, வெற்றி நிச்சயம். டேய் அவனை விட்டுறாதீங்கடா. ஓகே. டேய் அவன் அங்க வந்துட்டானா பாடுறா. வரலண்ணே. அவன் சாப்பிட மறந்தாலும் சாமி கும்பிடாத இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா வருவான்டா இன்னைக்கு. ஒண்ணு வடபழனி முருகன் கோயிலுக்கு வருவான், இல்ல வலசரவாக்கம் முருகன் கோயிலுக்கு வருவான், இல்ல குன்றத்தூர் முருகன் கோயில் திருவாரூர் கோயிலுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது சொல்லலாம் போக மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லைண்ணே. சாராவே இருறா, இல்லைன்னா அவனை பிடிக்கவே முடியாது. இருந்தாலும் அலர்ட்டா இருக்கண்ணே. நீ லைன்ல இரு, அவனை என்ன பண்றான்ட்டு பாக்குறேன். அவன் அங்க வந்துட்டானா பாருங்கடா. அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான்டா, முருகனுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். ஏய் அசோக்க உஷாராடுறா. அலர்ட்டா தானே. ஏய் மணி நீயும் தான், அவன் கண்டிப்பா வருவான். வரல ஜாக்கிரதையா இரு. அவனை விட்டீங்கன்னா நீங்க அவ்வளோதான். இங்க உங்களோட வெறி கொண்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் கண்ணில் சிக்கட்டும், அவனை அப்படியே பொட்டலம் கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். ஏய் அங்க வந்துட்டானா பாருங்கடா. அவன் நமக்கே டீமுக்கு கொடுக்குறானே. அண்ணா 2 வாசல 2 பேரையும் போட்டு கோயிலை 30 தடவை சுத்தி வந்துட்டேனே. இன்னும் இங்க வரலண்ணா. அவன் கண்டிப்பா அவன் வருவான். வந்துட்டான். அவனை பிடிச்சாச்சுண்ணே. ஏய் அவனை தூக்கிக்கிட்டு நம்ம முந்திரி ஃபேக்டரி போங்கடா. வந்துடுறேன். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா. மூவிரண்டு முகம் ஜொலிக்க 6 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஈசன் மகனே என்னை காக்க இங்கு உனையன்றி வேறாரையா. நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. தெய்வானை வள்ளியுடன் மனம் கோலம் கொண்டு திருப்பரம் குன்றம் வாழ்கின்றவன். நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆள்கின்றவன். மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டியன கோலம் கொண்டவன். நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன். காவலன நின்று பெரும் சினந்த நின்று தணிகையிலே கண் குளிர காட்சி தந்தவன். நீ பாங்குடனே அருள் தரவை பழமுதிரும் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன். பரஞ்சோதியாய் நின்றவன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. அவனை ஈத்துக்கிட்டு வந்து கட்டி போட்டு பணத்தை வாங்குறான்னா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கோரசாடா பாடுறீங்க. முருகன் பக்தனே. அவன் பத்தனா இருக்கா பித்தனா இருக்கான்? என் பணம் என்னடாச்சு? முருகன் பக்தனே ஏமாதான் வேண்டானே. வாங்க எனக்கு கொடுத்துருவானே. எப்படா கொடுப்பான்? வேலை இல்லாத இருக்கான். ஏய் 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 ஏன்டா அவனை அவுத்து விட்டா? நான் எங்கனே அவுத்தேன்? எல்லாம் எங்க அப்பா முருகன், செந்தில்வேல் முருகன். அவன் அவுத்து விட சொன்னா நான் அவுத்து விட்டேன். ஏய் நீ நிறுத்துறா. சொல்லு முருகா. ஆமா, முருகனோட சக்தி இந்த கட்டையே அவிழ்த்து விட்டுருச்சு. ஏய் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு 2 லட்ச ரூபா பணம் வேணாண்டா. எப்ப தருவோன்னு கேட்டு சொல்றா. எப்ப முருகா தருவ? என் கையில எங்க முருகா இருக்கு? எல்லாம் முருகன் கையில இருக்கு. முருகனாடா கடை வாங்கினா நீ தாண்டா வாங்கின, நீ தாண்டா தரணும். அவனே சொல்லிட்டானே கொடுத்துருவானே. வானே அப்பா சம்பளத்தை அவன்கிட்ட வாங்கிடா. உழைச்ச காசுனே, சம்பளத்தை நீங்க தானே தரணும்ண்ணே. இதை மட்டும் கேட்குறீங்களா? என் பணத்தை வாங்கி கொடுங்களாண்டா. முருகா
எப்ப முருகா தருவேன்? பணம் வரும், கண்டிப்பா வரும். இரு இரு இரு, நானே சொல்றேன். பணம் வேலை வரும்போது வரும். அதுவும் என் போன வேலை திரும்ப வரும்போது வரும். கண்டிப்பா வரும். பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். நம்புங்க. என்ன மட்டும் இல்லை, முருகர் இருக்கான், நம்புங்க. கண்டிப்பா உங்க பணம் வரும். ஏண்டா கடனா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்களடா? கடனை திருப்பி கொடுக்க போறேன். நான் ஏன் பயப்படணும்? நீங்களும் பயப்படாதீங்க, நானும் பயப்படல. எனக்கு வேலை கண்டிப்பா வரும். உங்க பணம் தானா வரும். என் அப்பா முருகன் இருக்கான். முருகா முருகா, கண்டிப்பா உங்க பணம் வரும். ஏமாத்த மாட்டேன். முருகன் இருக்கான், பயப்படாதீங்க. பாய். முருகா என் அப்பனே. நான் இவனை நம்பல, இவன் கும்பிடுற முருகனை நம்புறேன். இது எவ்வளோ ஒன்று பாருங்க. சிறப்பு டேப்லெட்டு மொத்தம் 2700 ரூபா. 2500. ம், சரி எடுங்க. சரிங்க சார். ஹலோ மச்சான், நான் வேலை பேசுகிறேன்டா. சொல்றா, எப்படி இருக்க? அம்மாவுக்கு உடனே மருந்து வாங்கணும். ஒரு 1200 இல்லை, உடனே கொஞ்சம் போட்டு விட்றா. இப்போ பாரு வேலா, அம்மா மெடிசன் சொல்ற, அதனால எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வாட்டி நான் தரேன். இதுக்கப்புறம் காசு கேட்டு நீ எனக்கு கால் செய்யக்கூடாது. ஏய் சரிடா, மெடிக்கல் ஷாப்பில் இருக்கு, போட்டு விட்றா. ஓகே வைங்க. 2700 தானே? ஆமாங்க. ஓகே ப்ரோ, போயிடுச்சு. தேங்க்யூ சார். உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அண்ணன் மேலே வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரம் மேலே போயா. டேய் ஏன்டா எவ்வளோ லேட்டு? தலை எவ்வளோ நேரம் காத்திருக்காரு, போட உள்ள. இது என்ன கொடுமை, நமக்கு முன்னே வந்து உட்காந்துருக்கு. டேய் டேய் டேய், டைமோட அருமையே தெரியாதா உனக்கு? நிவேதா, அண்ணனுக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு காஃபி வேணாம், காசு தான் வேணுமா? ஏன்டா மூட மாத்திர? வார கந்து வட்டி வாங்கினா கொடுத்துடணும். ஒன்று அசலும் வட்டியும் கொடுத்துடணும், இல்லையா வாரம் வாரம் வட்டியாவது கொடுத்துடணும். நீ டாட்டா மட்டும்தான் கொடுக்குற. உன் முருகன் மேலே சத்தியமாக வாங்காமல் போகிறது இல்லடா. டேய், அவன் உயிருக்கு உயிராக நேசிக்கிற முருகனை எடுத்துட்டு வாடா. சரி தலை. தொடாதீங்க. முருகன் எடுக்காதீங்க, ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. என் முருகனை தொடாதீங்கண்ணா. தொட்டா என்ன? பாபுக்கு இவ்வளோ வயசாகியும் வாரிசே இல்லாமல் இருக்கிறான். வாரிசு வந்துடுமான்னா? சான்ஸே கிடையாது. நீ தூக்கிட்டு வாடா. முருகா, என் முருகன் நில்லுங்க. என் முருகனை தூக்கிட்டு போயிட்டா நான் எப்படி கும்பிடுறது? அதுதான்டா பைத்தியக்காரன் எடுத்துகிட்டு போகிறது. பணத்தை கொடுத்துட்டு முருகனை வாங்கிட்டு போ. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மச்சான். நட்புக்குள்ளே எடுக்கடா தேங்க்ஸ்லாம். பணத்தை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக திருப்பி கொடு. ஏய் அது இல்லடா வேற என்னடா? மச்சான், ஒன்றுகிட்ட நான் 1200 வாங்கினேன். இன்னும் ஒரு 800 சேர்த்து போட்டினா 2000 ஆயிடும்டா. டேய் என்கிட்ட காசு இல்லைடா. அதான்டா மச்சான் சொல்கிறேன், என்னகிட்டயும் இல்லைடா. டேய் நான் கோயிலுக்கு வேற போகணும்டா. டேய் முருகன் விஷயம்டா. இதை நீ உடனே போடுறா, மண்டே சொரியாம போட்டு விட்றா. முருகர் வேற சொல்கிறேன். சரி போட்டு விட்றேன், வை. இவன் எப்போ தரோன்னு வர தெரியலையே. இப்போ காசு வந்துடும்ண்ணா. வந்துருச்சு. உங்கள் ஜிபேயில் வந்துருச்சான்னு பாருங்க. காசு வந்துருச்சு. ஏன் முருகனை கொடுங்க. முருகனை போய் வச்சுட்டு வாடா. இங்கே பாரு வேலா, நான் மொத்தமாக கேட்குறேன், வட்டியை மட்டும் தானே கேட்குறேன். வாரம் வாரம் வட்டியை கொடுத்துட்டா நான் ஏன் முருகனை தூக்க போகிறேன்? எனக்கு மனசாட்சி இருக்குல்லப்பா. அண்ணன் நல்லவர் தான், வார வாரம் வட்டி வந்து ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கா அண்ணன் வேற மாதிரி நந்துக்காரு. ஹலோ. அப்படிங்களா?
எப்போ? இப்போதானா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தல, என் வைஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. டேய் சூப்பரா கைவிண்டா தங்கராஜுலேஷன். Very good, முருகனை very தொட்ட நேரம் வாரிசுனா சூப்பர். டேய் பாருங்க, தொட்டதுக்கே இந்த அருள்லாம். முருகனை தொட்ட யாரும் தோந்து போறது இல்ல. முருகா முருகா உன்னை வேண்டுனேன், எனக்கு வாரிசை கொடுத்துட்ட முருகா. அண்ணே, என்ன வேலா? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை சந்திக்க வந்தேன். வந்து உட்கார் வேலா. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா ஒரு பழைய கடன் ஒன்று இருக்கு, அதை அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக நீ வேலையை. நிம்மதியா இருப்ப. ஆனா நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? உனக்கு வேலையும் போயிடுச்சு, வட்டியும் கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம்பா. எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குண்ணே. கிடைச்சோன்னு வந்து வாங்கிக்கப்பா. தேவைக்கு தானே வாங்க முடியும், அவசரமாக தேவைப்படுதுண்ணே. வார் வேலா, உனக்கு நான் கடனை கொடுத்துட்டு அதை திருப்ப கேட்க போய் நான் உனக்கு வில்லனா மாறணுமா? பார்க்குறவங்கள என்ன குடும்பக்காரன்னு சொல்லுவாங்கப்பா. எனக்கு எதுக்குப்பா இந்த பொல்லாப்பு? எனக்கு புரியலண்ணே. புரியல? நீ நானும் இதே நட்போடு இருப்போம்பா. கடன் நட்பை முறிக்கும் நண்பா. அண்ணே, அவசரத்துக்கு உதவாத நட்பு எதுக்குண்ணே நட்பு? ம் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. வேலா, நீ திருக்குறளை சொல்லி கடன் கேட்டாலும் சரி, நீ சிலப்பதிகாரம் சொல்லி கடன் கேட்டாலும் சரி, நீ இருக்க நிலைமைக்கு என்னால் முடியாதுப்பா. முருகா. அவன் அப்பங்கிட்டே கடன் கேட்டாலும் கிடைக்காது. முருகன் கண்டிப்பாக தருவான். ஷபாஷ் நண்பா, கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கோ. அண்ணே, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்கண்ணே, ஆனால் என் அப்பா முருகனை மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் நண்பா டென்ஷன் ஆகுற? என்ன ஒன்றாலும் சாப்பிட்டு போ, கடன் மட்டும் கேட்காத. ம்ம். நண்பா, சோத்து மேலே கோச்சிக்காத, அது கூட கிடைக்காது. உன் முருகன் நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 100 ரூபாய் கொடுக்குறானா பாரு. கண்டிப்பாக கொடுப்பான். முருகா. தம்பி தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. எதுக்கு கூப்பிட்றாங்க? சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லப்பா, சிலிண்டர்காரன் கீழேயே சிலிண்டரை வச்சுட்டு போயிட்டான். சமையல் பாதியிலே நிக்குது. நீ கொஞ்சம் கொண்டு வந்து மேலே வச்சுட்டா நல்லா இருக்கும். ம், சரிம்மா. தயவு செஞ்சு. பார்த்து எடுத்துட்டு போப்பா. இந்தாங்க தம்பி. உதவி பண்ணுறதுக்கு எதுக்குமா? ஹெல்ப் தான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இதை எடுத்துக்கப்பா. உதவிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், வேணாமா? இல்லை இல்லை, அம்மா கொடுத்தேன்னு எடுத்துக்கப்பா. தயவு செஞ்சு வாங்கிக்கப்பா. இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா எப்பதாங்க திரும்பி தர்றது? அப்புறம் அவன் வீட்டு முன்னாடி தான் வந்து நிப்பான். தேபார், இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கிறேன். முருகன் அருளால் எனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். ஏய் வேலா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால தானே இவ்வளோ கஷ்டம். விடுமா, பார்த்துக்கலாம். விடு பாத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? என்னாலயும் வேலைக்கு போக முடியாது, பையன் வேற சின்ன பையனா இருக்கா. நீ வேற எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்ற. என்னை பற்றி எது வேணாலும் பேசு, என் முருகனை பற்றி எதுவும் பேசாத. என் முருகன் எனக்கு செய்வான். வீட்டு வாடகையும் கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, நீல ஒரு பொழப்பா பண்ற. தேபாரடி,
நான் வீடு போனதை பற்றிலாம் கவலைப்படல. எனக்கு வேலை போன பிறகு தான் ஒரு காக்கா கூட மதிக்கல. வேலை போகாம இருக்கணும்னா அதுக்கு அப்டேட் ஆகணும். அப்டேட்டில் தான் இருக்கும். ஏஐ வந்த பிறகு நிறைய பேருக்கு வேலை போச்சு, எனக்கு கம்பெனியே போச்சு, அவ்வளோதான். அம்மா ம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். முருகன் இருக்கான். வேலையில் என்ன உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலைன்னு இருக்கு. திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, அவ்வளோதான். வா வேலா, ஜோசிக்கார போய் பார்க்கலாம். அம்மா சொல்லு. ஜோசியெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு முருகர் இருக்கார், அவரை நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு பேசுடி. சாரி மிஸ்டர் வேலன், வேகன்சி இருந்தால் கால் பண்ணுறேன். சார், எனக்கு கேட் டிசைன், கிரியேட்டிவ் டிசைன், அனிமேஷன், பட்ஜெட் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா தெரியும் சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கண்டிப்பாக நான் அதை பயன்படுத்திக்கிறேன் சார். எஸ் ஷுவர். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஐ வில் செக் அண்ட் கால் யூ பேக். ஓகே சார். முருகா, சொன்னா கேளு முருகா. முதல்ல என்ன முருகா முருகான்னு சொல்றத நிப்பாட்டு. அது இல்லை முருகா, படித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வேலை செய்யும் முருகா. அப்ப செக்யூரிட்டி பையன் ஆஃபீஸ் ஏஜென்ட் வேலையிலாம் முருகா இருக்கு. கருவாட்டு வித்த காசுனா நாரவா போகுது. நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை பார்த்துக்க தெரியும். முதல்ல என்ன வேலைக்கு போன்னு சொல்றத இதோட நிப்பாட்டிக்க. அது இல்லை முருகா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ வேலைக்கு போனா அப்பனோட கடன் குறையும் இல்ல. நீ வாங்கின கடனுக்கு என்ன பலிக்கடாக்காத. முதல்ல போன் வையா. என்னங்க? ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைப்பா. என் பையன்கிட்ட சொன்னா படித்த வேலைக்கு தான் போகிறோன்னு பிடிவாதமாக இருக்கான். எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரிலப்பா. நான் செய்கிறேண்ணே. நீ செய்வியாப்பா? எங்கண்ணே? இங்கே தான் முருகா. இந்த வேலையை விட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். பரவாயில்லண்ணே, நான் செய்கிறேண்ணே. ஒரு நிமிஷம் இருப்பா. ஃபஸ்ட்டு வேலை செய்வோம், அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை தீரும். சார், நீங்கள் கேட்ட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெடி சார். உடனே வர சொல்லுங்கள். ஓகே சார். முருகா, சாரு கூப்பிட்றாரு. தேங்க்ஸ்ண்ணா. சார். நீங்களா? ஆமாம் சார். வேலையில் எந்த வேலை சார்? தாழ்ந்த வேலை, உயர்ந்த வேலை, எல்லா வேலையும் ஒன்று தான் சார். இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு. கரெக்டாக பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு ஈகோ கட்டினா நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதெல்லாம் காட்ட மாட்டேன். ஆல்ரெடி இங்கே நிறைய ஈகோஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பில்டிங் கோட்டிங் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெட்டீரியல் கோட்டிங் அனுப்பிடலாம் சார். ஓகே அர்னால், இவர் மிஸ்டர் வேலன் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு, பார்த்துக்கோங்க. வணக்கம் சார். ஓகே ஓகே. நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிடுங்க. ப்ராஜெக்ட் டெலிவரி இருக்குது, நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் சார். தேங்க்யூ சார். என்ன டீ எடுத்துக்கண்ணே. சார் டீ சார். சார் காஃபி. டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ. சார், எம்டி இந்த ஃபைல் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் சார். சரி ஓகே. ஐயோ படுத்துது. என்ன சரியாகவே வரமாட்டேங்குது சார். இந்த மாடல் ஃபார்முலாவை எக்ஸ்ஒய் பண்ணிவிட்டு சேஃபர் ஜோன் விட்டிங்கன்னா பிளான் அப்படியே ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும் சார். யாரா நீ எனக்கு ஐடியா சொல்கிற? என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு?
வந்தியா காஃபி வச்சா ஃபைலை வச்சா போயிட்டே இரு. நீலாம் என் கால் தூசிக்கு சமம். போ. சாரி சார். ஒன்றும் இல்லைண்ணா. நானே டிசைன் வராமல் டென்ஷனில் இருக்கிறேன். இவன் வந்து கடுப்பு ஏற்றுறான். ஏன் சால்வ் ஆக மாட்டேங்குது? மேடம், காஃபியை பார்த்து குடிக்கலாம்ல, தட்டி விட்டுட்டீங்க. தெரியாம நடந்துச்சு, சாரி. இவன் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணி பார்ப்போமே. என்ன ஈஸியாக சால்வ் ஆகுது. அது ப்ராஜெக்ட் அன்கம்ப்ளீட்டா? மார்னிங் பிஃபோர் 8 சப்மிட் பண்ணுமா? ப்ரோ ஒரு நிமிஷம். ம். அருணாள். ஹலோ மோட்டோ. ப்ரோ ஃபோன் ஃபார் யூ. ப்ரோ எம்டி கால் பண்ணுறாரு. இல்லை ப்ரோ, ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தேன், அது தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இருக்கு. அதெல்லாம் விட மாட்டுக்கானே, திரும்ப ட்ரை பண்ணுவோம். எத்துறா திரும்பவும் ஃபோன் அடிக்குது ப்ரோ. பரவாயில்ல விடு, நான் வேணா எடுத்து பேசட்டுமா? அதெல்லாம் கண்டுக்காத. சார் ஃபோன் எடுக்க மாட்டுக்கானே. இந்த ஈகோஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. விடியதுக்குள்ளே முடிச்சாகணும், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் கை விட்டு போயிருமே. திருப்பி கூப்பிட்றானா பாரு. சே, ஐயோ டென்ஷன் பொறுத்துறானே. அருணாள், இன்னைக்கு நீ ஆஃபீஸில் பேசின பாரு, நம்ம ஆஃபீஸே அலறி போச்சு. பெரிய பருப்பு மாதிரி, சீனியர்னு கூட பார்க்காம உனக்கே சஜஸ்ட் கொடுக்குறான். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஸ்கில்டா? தினேஷ் சொல்லு மச்சி. இந்த வேலை இருக்கான்ல? ஆமாம், புதுசாக சேர்ந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை. எஸ், ஹீ இஸ் ஸோ பிரில்லியன்ட். என்ன மச்சி சொல்கிற? இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இல்லாத பசங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ராஜெக்ட் முடிட்டோம், மொத்தம் 6 மாதம். வேலன். எஸ். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். வேலன், இம்மிடியட்டாக கிளம்பி ஆஃபீஸ் போங்க. டீ வேறு ஏதாவது வாங்கிட்டு போகணுமா சார்? டீம் லீடர் அருணாளுக்கு ஃபோன் அடித்தேன், எடுக்கல. நான் நேரில் போய் பார்த்துட்டு வரட்டுமா சார்? டைம் வேஸ்ட் வேலன். அவன் எங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானே தெரியாது. நான் என்ன சொல்லணும் அதை செய். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கும் சார். வேலன், உடனே ஆஃபீஸ் கிளம்புங்க. ஓகே சார். எங்க இப்ப போறீங்க? ஒன்றும் இல்லை, எம்டி உடனே ஆஃபீஸ் போக சொல்லியிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கடா வேலை இந்நேரத்துக்கு போற? அம்மா, எம்டி ஃபோன் பண்ணாரு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. வேலன், செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் போனால் ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. கொஞ்சம் சீக்கிரமாக ஓகே போங்க. சார். சார் கால் பண்ணியிருந்தாரு. ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்கள், டீ காஃபி வேணாலும் சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். ஓகே சார். ஓகே சார், வந்துட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறீங்களா? ஓகே சார், உள்ளே வந்துட்டேன். அருணாள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்கள். ஓகே சார், ஆன் பண்ணிட்டேன். ஓப்பன் சார். சார், பாஸ்வேர்டு INT 147. ஓகே. அருணாளோட மெயில் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. அதில் ஒரு மெயில் பவுன்ஸ் ஆகிருக்கும், அது என்னன்னு செக் பண்ணு. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே சார். வேலன், உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ரைட் டைம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. ஓப்பன் பண்ணிட்டேன் சார். மாற்றுங்க வேலன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டு
ரொம்ப ராங்காக கோட் பண்ணியிருக்காங்க. நான் ஓனாக கரெக்ட் பண்ணுறேன் சார். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, நான் கால் பண்ணுறேன். ஐயோ முருகா, இவ்வளோ லோவாக கோட் பண்ணியிருக்காப்ல 8 CRன்னு. சார் என்னோட கோட் படி 11 CR வருது. பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகி போகுது. இல்லை சார், தரம் இல்லாத பொருளை போடுறோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுவாங்க சார். ஆல்ரெடி இந்த கிளைண்ட்டு இருந்து ஆர்டர் எடுத்துருங்க சார். ஃபைனல் கோட் 11 CR சார். கோட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். சப்மிட் பண்ணிட்டேன் சார். குட் ஒர்க். முருகா, டேய், நீ எப்பறம் என் சீட்ல உட்காருவ? எழுந்துடுறா டீ கிளாஸ். அர்னால்டு, வேலன்கிட்ட நான் சொல்லியாச்சு. வேலன் கேட்குற மாதிரியே தெரியல. இது ஊசிட்டு தானே, நீ தான் கேட்கணும். எழுந்துடுற டீ கிளாஸ். அர்னால்ட் சார் இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ண சொன்னார். கொஞ்சம் சைலண்ட். சார் கால் பண்ணுறாரு. ஓகே சார். அங்கே நடக்கிறத CCTV கேமராவில் பார்த்து தான் இருக்கேன். வீடியோ காலில் வரேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த ஃபோனை காட்டுங்க. சார் வீடியோ காலில் வராரு, கொஞ்சம் அர்னால், கவனிங்க. நீ முடிக்க முடியாத ப்ராஜெக்டை வேலை முடிச்சிருக்காரு. ஒழுங்காக அவங்க ஈகோலாம் தூக்கி போட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. எனக்கு டீ கொடுத்த இவனுக்கு கீழே நான் ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா? எனக்கு வேலை மேலே கான்ஃபிடென்ட் இருக்கு. நீங்கள் 10 பேர் செய்கிற வேலையை அவன் வேலை தனியாக ஒருத்தன் செய்வான். விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஐயோ, வேலை போயிடுமா? ஐயோ, எனக்கு யாராக இருந்தாலும் ஓகே தான்ப்பா. நான் இல்லைனா இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுவீங்க? நான் தான் இந்த கம்பெனியோட இன்ஜின். இந்த ஈகோடலாம் வேலை செய்ய வேணாம். இந்த கம்பெனியில் ஈகோக்கு இடம் இல்லை. சார் நான் யாருக்கும் எதிரி இல்லை சார். நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் சார். என்னடா நல்ல மாதிரி நடிக்கிறியா? என்ன செஞ்சிட்டேன்னு நினப்பா? நான் எங்கே செஞ்சேன்? எல்லாம் முருகன் தான் செஞ்சான். அர்னால்ட், உங்கள் ஈகோக்கு உன்னை முன்னாலே தூக்கிடணும். பாய். ஓகே வேலன், ஃப்ரீயாக விடுங்க. ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு, செலிப்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். சார் வேலை கிடைச்சதும் முருகனை பார்க்க வரதா வேண்டிக்கிட்டேன். ஓகே டன். முருகரை பார்க்க நானும் வரேன். முருகா முருகா முருகா. அகரம் எழும் இடம் ஆறு படை வீடு பேரருள் புரியும் முருகன் மகிமையை கேளு. தேடி வரும் பக்தர்களின் துயர்கள் எல்லாம் தீரும். திருமுருகன் துணை இருக்க துன்பம் தூரம் ஓடும். முருகா முருகா அகரம் எழும் இடம் ஆறு படை வீடு பேரருள்
அருளும் கிடைக்கும். திருத்தணியில் பாதம் பட்டால் விருப்பமெல்லாம் நிறைவேறும். என்றும் கோபதாபம் இல்லா பண்பு மனதிலே குடியேறும். பழமுதிர் சோலை வந்தால் பொருள் எல்லாம் பெருகும். எங்கள் தமிழ் கடவுளை வழிபட்டால் எந்த குடும்ப ஒற்றுமை மலரும். எங்கள் தமிழ் கடவுளை வழிபட்டால் எந்த குடும்ப ஒற்றுமை மலரும். முருகா, 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 முருகா. அகரம் எழும் இடம் ஆறு படை